மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகள் துன்பமானதாகவும் இன்பமானதாகவும் மேலே கீழே ஏறி இறங்கிக் கொண்டுதான் இருக்கும். இந்த சூழ்நிலையிலும் நம்மை மிகுந்த அக்கறையோடும் அன்போடும் நடத்துகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. பிலிப்பியர் 4:11 என் குறைச்சலினாலும் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அன்புக்குரியவர்களே, உயர்ந்த மனிதனாகிய பவுலடியார் ஊழியத்திலே உண்மையோடு கர்த்தருடைய சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றின பவுலடியார், நல்ல போராட்டத்தை போராடின பவுலடியார், ஊட்டத்தை வெற்றியோடு முடித்த பவுலடியார் சொல்லுகிறார், நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்மியம் என்றால் எந்த சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதிலே முறுமுறுக்காமல், அந்த சூழ்நிலையில் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு துரோகம் செய்யாமல், விசுவாச துரோகம் செய்யாமல், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகாமல், மனரம்மியத்தோடு சந்தோஷத்தோடு தேவனோடு உள்ள இணைப்பிலே, அவரோடு உள்ள பந்தத்திலே, அவரோடு உள்ள ஐக்கியத்திலே சற்று கூட பின்வாங்காமல் நிலைத்திருந்தேன் என்றவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை, அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு ஒருபோதும் நாம் பின்வாங்க கூடாது. வசனத்திலே மன ரம்மியமா இருக்க வேண்டும், விசுவாசத்திலே மன ரம்மியமா இருக்க வேண்டும், ஜெபத்திலே மன ரம்மியமா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது வேதம் சொல்கிறது, மன ரம்மியமோ நித்திய விருந்து. ஆமென். நாம் கர்த்தருடைய காரியத்தில் முறுமுறுக்காமல் சந்தோஷமா இருக்கும் போது நித்தமும் நமக்கு ஒரு விருந்து வீடை போல, விருந்து சாலையை போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கலங்காதிருங்கள். கலக்கங்கள், கண்ணீர், துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. ஆமென். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே மனரம்மியத்தோடு இருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். மனக்குழப்பங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.